நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையிலேருந்து நிறைய ஜோதிடர்கள் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஒரு மனுஷனோட நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடியது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களா திசா புத்திகளா அப்படின்னு பார்த்தா, ஒரு யோகமான அமைப்பே இருந்தாலும் அந்த திசா புத்தி வந்தால் தான் அது வெற்றியை கொடுக்கும். என்ன மணி? அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுப்போம். இருக்கிறதுலே பெரிய திசை எது? சுக்கிர திசை. சுக்கிர திசை 20 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். யார் 16? ராகு திசை 18 வருஷம். இதெல்லாம் பெரிய திசைகள். அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த திசா கால நடக்கும்போது அவருக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னா, திசை ஒரு மனுஷன் தொழிலை தொடங்கணுமா தொடங்கக்கூடாதாங்கிறத முடிவு பண்ணிவிடும். அப்போ ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குது. ராகு நீர் வீட்டில் இருந்தாலோ, ராகு 9ஆம் இடத்துல இருந்தாலோ, ராகு 3ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தினாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? கண்டிப்பாக உனக்கு உள்ளூரில் வேலை இல்லை, உள்ளூரில் நீ வசிக்க முடியாது, வெளிநாடு போனால் ஜெயிச்சிடலாம். சரி, வெளிநாடு போனால் இவர் ராகு திசை ஃபுல்லாக சம்பாதிப்பாரா? அவரோட முக்கியமான நிகழ்வுகள்லாம் எப்போ நடக்கும்னா, புத்தி தான் தீர்மானிக்க போகுது. அப்போ ஒரு புத்தி சேஞ்ச் ஆகும்போது அதுலேயே புத்தின்னு இருக்கா, நம்ம புத்தியும் சேஞ்ச் ஆகும். பொதுவாகவே நீங்கள் பாருங்கள், ஒரு திசை நடக்குது அப்படின்னா திசைக்கு ஒரு புத்தி நடக்கும். அந்த புத்தி யாருக்கு என்ன புத்தி நடக்குதோ அந்த சார்ந்த நபர்களை தான் நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. காலைல கூட மணிகிட்ட கேட்டேன், என்ன தம்பி உனக்கு புத்தி நடக்குது? சனி புத்தி நடக்குது. இந்த சனி புத்தி எப்போ ஆரம்பிச்சது தம்பி? 1.5 வருட காலமாக அவர் வயதில் மூத்தவர்களோடு தான் பழகிறார். ஆமாண்ணா இல்லையான்னு கேளுங்க. சனினாலே வயோதிகம், அனுபவசாலிகள், தன்னை விட வயதில் மூத்தவர்களோட அறிவுரையை கேட்குற மாதிரி தான் அவர் தன்னோட பேட்டர்னை அமைச்சுக்கிறார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா உங்களோட லைஃப் பேட்டர்னை புத்திக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். திசைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணும்போது அதுக்கான பரிகாரங்கள் நிச்சயமாக வேலை செய்யும். அப்போ ஒவ்வொரு திசைக்கும் என்ன வாழ்வியல் பரிகாரம், என்ன கோவில் பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குதுன்னா அவருக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்யலாம்னா, கோவில் வழிபாடுகளும் நம்ம கொடுக்கலாம். கோவில் வழிபாடுகள்னால் சர்ப வழிபாடு கொடுக்கலாம், தர்கா வழிபாடு கொடுக்கலாம். அதே போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகு செய்வார். புத்தி நடக்குது ஒருத்தவருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நான் சுக்கிர திசையில் நல்லா இருந்தேங்க, அடுத்த சூரிய திசை எனக்கு நல்லாவே வேலை செய்யலை அப்படிங்கிறாருன்னா, சூரிய புத்தி, அதாவது இப்படி கூட வச்சுக்கோம், சுக்கிர புத்தியில் நான் நல்லா இருந்தேன், சூரிய புத்தி எனக்கு வேலை செய்யலை அப்படின்னா, சூரியன் அவருக்கு நல்லாவே இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு ஆட்சியாக இருக்குது, இல்லை உச்சமாக இருக்குது, இல்லை குருவோடு சேர்ந்துருக்கு, குருவோட பார்வையிலே இருக்குது. ஆனால் அவருக்கு இந்த சூரிய புத்தி வேலையே செய்யலை அப்படின்னா, அவர் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பா இருக்காரா இல்லையான்னு நீங்கள் கேட்கணும். காரணம் என்னென்னா, உயிர்காரக ஒருத்தவருக்கு அப்பா இறந்துருச்சுன்னா அந்த சூரிய புத்தி அவருக்கு சிறப்பாக வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா, உயிர்காரகத்துவம்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஜாதகத்தில் இல்லை. சரிங்க, அப்பா இல்லாதவன் இந்த சூரிய புத்தியை கடக்கவே முடியாதன்னா, நீங்கள் யாரெல்லாம் வயது மூத்தவர்களாக பார்க்குறீங்களோ அவங்கள அப்பான்னு கூப்பிட்டு பழகுங்க. சரிங்க, என்னால் இது முடியாது, எனக்கு கில்ட்டியாக இருக்கும், எங்கள் அப்பாவை தரனா வேறு யாரையும் அப்பாவை கூட மாட்டேன். நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வங்களை அப்பனே முருகா, அப்பனே சிவபெருமானே, அப்பனே அண்ணாமலையானேன்னு நீங்கள் கும்பிட இந்த புத்தி உங்களுக்கு வேலை செய்யும். அதே போல் உங்களுக்கு சூரிய புத்தி நடக்குதுன்னா, உங்களுக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் உள்ளவங்க உங்கள்கிட்ட நெருங்கி பழகுவாங்க, இல்லை நீங்கள் அவங்கள தேடி போயிருப்பீங்க, இல்லை அவங்க உங்களை தேடி போயிருப்பாங்க. இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாதகத்தில் இயங்கும். சூரிய புத்தி நடக்குதுன்னா, சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நீங்கள் நல்ல புது வாட்ச் வாங்குவீங்க. சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா உங்கள் வாட்ச் அடிக்கடி ரிப்பேர் ஆகிடும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். யாராவது இப்போ என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஐயா தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வருடக்கணக்கில் சந்தேகம். சந்திர திசையில் புதன் புத்தி, சரிங்களா? அப்போ நீங்கள் வீட்டுக்கு போனால் குழந்தைகளோட விளையாடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இல்லை. நல்லா புரிஞ்சுங்க.
அப்போ ஒரு காரகத்துவத்தை மட்டும் எடுக்கக்கூடாது. ஆனால் அவர் இந்த 2 வருட காலமாக இந்த மீட்டிங் வராரா, புதன் தான் ஜோதிடர்கள். உங்களுக்கு புதன் புத்தி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுதுயா? 6 மாதமாக நீங்கள் மீட்டிங் வந்துட்டுருக்கீங்களா? வந்துக்கிட்டு அப்போ எத்தனை ஜோதிடர்களை பார்க்குறாரு? அப்போ அவரோட ஜாதகத்தில் புதன் இயங்குதா இயங்கலையா? இப்போ கூட பாருங்கள், பச்சை சட்டை போட்டவருக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்காரு. அதே பச்சையில் இருக்க மணிக்கு பக்கத்தில் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவரும் பச்சை சட்டை தானே அது. அது பிஸ்தா கிரீன். அது புதன் இயங்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ, அந்த புத்தி எப்படி நடக்குதோ, அதுக்கான நபர்களை நீங்கள் சந்தித்து கொண்டே இருப்பீர்கள். அதுதான் உங்கள் பேட்டனாக இயங்கும். நீங்கள் பணக்காரன் ஆகுனா என்ன செய்யணும்? இன்னைக்கு கேட்ட நட்சத்திரம், அப்போ புதனோட நட்சத்திரம், சரிதானே? அப்போ பக்காவை இயங்குதா இல்லையா? உங்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் இயங்கும். ஏன் அப்படின்னா புதன் தான் கம்யூனிகேஷனுக்கான கிரகம். எல்லாருமே மைக்கில் பேசுகிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போனாலும் இதை யூடியூப்பில் பார்க்க தான் போகிறீங்க. செய்தியாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. எல்லாருமே எழுதுகிறோமா? புதன் இயங்கும். ஒரு மனிதனுக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளிக்கிறதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் 12 பாவமும் இயங்கும். குளிச்சுட்டு தலையை விட்டிங்கன்னா உங்களுக்கு லக்ன பாவம் இயங்கும். பவுட்ரு போட்டிங்கன்னா 2ஆம் பாவம் இயங்கும். சாப்பிட்டிங்கன்னா 2ஆம் பாவம் இயங்கும். செருப்பு போட்டிங்கன்னா 12ஆம் பாவம் இயங்கும். கரெக்டாக இல்லை தம்பி? பாத்ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா 8ஆம் பாவம் இயங்கும். ஆனால் உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்திக்கு தகுந்த செயல்பாடு நடக்கும். இப்போ செவ்வாய் புத்தி நடக்குதுன்னா, செவ்வாய் புத்தி நடக்கும் போது நீங்கள் வீடு வாங்குவீங்க. முருகன் தொடர்புடைய பேர்களில் உள்ளவங்க உங்கள்கிட்ட நெருங்கி வருவாங்க. நீங்கள் அது வரைக்கும் முன்னாடி நடந்த கோவில்கள் வழிபாடுகளை மாற்றிட்டு முருகன் வழிபாட்டில் நீங்கள் தீவிரமாக ஆர்வம் காட்டுவீங்க. உண்மையா இல்லையா? உங்களோட புத்தியே சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த பேட்டர்னில் நீங்கள் போக போக ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஒருத்தருக்கு சந்திர திசை நடக்குது. சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உணவு பழக்க வழக்கங்களில் சரியாக இருக்க வேண்டும். காலையில் 9 மணிக்கு சாப்பிட்ணும், 9 மணிக்கு சாப்பிட்றணும். மத்தியானம் 2 மணிக்கு சாப்பிட்னா 2 மணிக்கு சாப்பிட்ணும். நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்னா 8 மணிக்கு சாப்பிட்றணும். ஏன் அப்படின்னா சந்திரன் தான் என்னது? உணவு. அப்போ அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கும்போது இந்த புத்தி ஆட்டோமேட்டிக்காக உங்களை இயக்கி கொண்டு போயிடும். சரி, இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. நான் பணக்காரனாவே, நான் அம்பானி ஆவேன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? அப்போ யாரெல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் ஜெயிப்பாங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும்போது, சந்திரனை சுபர்கள் பார்க்கும்போது, சந்திரன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கும்போது நீங்கள் செய்கிற விஷயங்கள் கண்டிப்பாக பலிதமாகும். அப்போ நடக்கக்கூடிய திசைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் செஞ்சால் ரொம்ப சிறப்பு. இதை நீங்கள் என்ன விதமான பரிகாரங்கள் வேணாலும் செய்யலாம். பஞ்சபூத தன்மையிலையும் நீங்கள் பரிகாரம் செய்யலாம். அப்போ உங்களுக்கு சூரிய புத்தி நடக்குது, இல்லை ஒரு சூரிய திசை நடக்குதுன்னா நீங்கள் நெருப்பு தத்துவத்தை இயக்கணும். எப்படி இயக்கிறது? கோவிலில் விளக்கு போடலாம். சூரிய புத்தி அரசாங்க அலுவலகத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அரசு அதிகாரிகளை பார்க்கலாம். நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருக்கனால நிறைய அரசு தொடர்புடையவர்கள் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கோ அந்த மாதிரி கிளைண்டாகவே உங்களுக்கு வருவாங்க. உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ அது சார்ந்த கேள்விகளே உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். உண்மையா இல்லையா? அதே போல் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நெருப்புக்கு அதை செய்யலாம். காற்று தத்துவத்தில் புதன் புத்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்? சாமிக்கு தூபம் போடலாம், வாசனை திரவியங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா காற்றில் தான் மணந்து வரும். அப்போ புல்லாங்குழல் இசையை கேட்கலாம், நல்ல பாட்டு கேட்கலாம். ஏன்னா இசை தான் புதன். நல்ல ஜோதிடரிடம் நல்ல ஆலோசனை வாங்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு புதன் புத்தியாக இருக்கும்போது. அந்த புதன் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். நில வீட்டில் இருந்தால் என்ன செய்யலாம்? ஒரு செடி நட்டு தண்ணி ஊற்றலாம். என்ன தம்பி? காற்று வீட்டில் இருந்தால் என்ன செய்யலாம்? ஒரு துளசி மாலை கட்டி பெருமாளுக்கு போடலாம். நீர் வீட்டில் இருந்தால் என்ன செய்யலாம்? சுவாமிக்கு மூலிகை அபிஷேகம் பண்ணலாம். இன்றைக்கி பாருங்கள், திருவெண்காட்டில் போனீங்கன்னா 17 விளக்கு, 17 மூலிகைகளால் செஞ்ச விளக்கு தான் தீபமாக போடுறாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு திசாபுத்தி எப்படி இருக்கோ நீங்கள் அதைப்படி இயக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக
சிம்பிள் கான்செப்டை நான் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் ஒரு திசையோ புத்தியோ நடக்கும்போது அதோட உயிர் காரகத்துவத்துக்கு நீங்கள் உதவி செய்ய ஜெயிச்சுருவீங்க. ஒருத்தருக்கு சுக்கர திசை, சுக்கரன் நல்லா இருக்குது, உச்சமாக இருக்குது, அவருக்கு சுக்கர திசையை 20 வருஷம் வேலை செய்யலை. ஏன்? கல்யாணம் அவ்வளோனா வேலை செய்யாதுல்ல. ஏன் அப்படின்னா உயிர் காரகத்துவம் வேலை செய்யலை. அவர் வாழ்க்கையில் சொகுசாகவே இருக்க மாட்டார். பணம் இருக்குது, பஸ்ஸில் தான் வருவார். எப்படி சுக்கரன் வேலை செய்யும்? கூட்ட நெரிசலில் வந்தால் சனி தான் வேலை செய்வார். சுக்கரன் வேலை செய்வார். தம்பி மாதிரி பைக்கில் வந்தால் வேலை செய்யும், புல்லட்டில் வந்தால். ஏன்னா சொகுசு. நம்மளுக்கு சுகத்தையும் சொகுசையும் கொடுக்கக்கூடிய கிரகம் என்ன? சுக்கரனே நீங்கள் இயக்கணும். காசே நான் செலவு பண்ண மாட்டேன், பணம் வரும். எப்படி வரும் நீங்கள் சொல்லுங்கள்? வருமா? ஏன்னா சுக்கரன் தான் உங்களுக்கு லிக்விட் கேஷ். நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்தே தரும். தண்ணி ஒரு தம்பி. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு புத்தி பாவம் நடக்குது. அப்போ அந்த கிரகம் மட்டும் இயங்குமா அப்படின்னா, சூரியன் உங்கள் ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். சூரியன் மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குன்னா நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம்? அடிக்கடி நீங்கள் முந்திரி பருப்பு வாங்கி தானமாக கொடுக்கலாம். இதே சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்குது, அடிக்கடி நீங்கள் பேரிச்சம்பழம் வாங்கி தானமாக கொடுக்கலாம். இதே ரோகிணியில் இருக்குன்னா பால்கோவா வாங்கி தானமாக கொடுக்கலாம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி நடக்குதோ அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் செய்ய வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. சூரிய திசை நடந்தால் நெருப்பு, யாகத்துக்கு விறகு வாங்கி கொடுக்கறது, யாகத்தில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும். சந்திர திசை நடந்தால் அடிக்கடி பயணம் செய்யணும். சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கும்போது நீங்கள் அடிக்கடி, ஏன்னா சந்திரன் தான் பயணக்காரகன். முடங்கி இருந்தால் எனக்கு சந்திர புத்தி வந்ததுங்க, ஆனால் எனக்கு சந்திரன் நல்லா இருந்துச்சுங்க, ஆனால் வேலையே செய்யலைங்கன்னா நீங்கள் எங்கேயுமே மூவ் பண்ணாமல் இருந்தால் வேலை செய்யுமா? இப்போ இந்த கேமராவே இருக்குது, ஆன் பண்ணாமல் இருந்தால் வேலை செய்யுமா? அது கேமரா தான், சார்ஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதை இயக்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் கிரகத்தையும் இயக்கணும். நம்ம இயக்குனா இயங்குமாங்க? நிச்சயமாக இயங்கும். வெற்றியாளர்கள்லாம் இயக்கியிருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் இயக்குனா ஜெயிப்பீங்க. ஒரு செவ்வாய் திசை நடக்குது, என்ன செய்யணும்? சகோதர காரகத்துவத்துக்கு உதவி செய்யணும். எனக்கு சகோதரனே இல்லைங்க, நீங்கள் யாரை பார்த்தாலும் தம்பின்னு கூப்பிடுங்க, அண்ணன்னு கூப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் இயங்குமா? இயங்காதான்? காரமான உணவுப் பொருட்களை உங்களுக்கு உடம்பு ஒத்துக்குச்சுன்னா சாப்பிடுங்க. அடிக்கடி ரெட் கலரில் உள்ள உணவுப் பொருட்கள் சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இயங்குமா? இயங்காதான்? அப்போ செவ்வாயோட விஷயங்களை நீங்கள் இயக்க யூனிஃபார்ம் பர்சனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு உதவி செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிறப்பான அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்து ஒரு ராகு திசை நடக்குது அப்படின்னா அடிக்கடி நீங்கள் தர்காவுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அந்நிய மொழி, ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குதுன்னா அந்நிய மொழி பேசக்கூடியவர்களோட நட்பு ஏற்படும். நம்ம வெளிநாடு போகணுன்னு சொல்கிறோம், வெளிநாட்டில் எல்லோரும் தமிழனாக இருப்பான், வேறு லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க தானே இருப்பாங்க. அப்போ அவங்களோட அந்த மிங்கிள் ஆகுதா? அப்போ அந்த பேட்டன் தியரியை நீங்கள் இயக்க உங்கள் வாழ்க்கையும் அதுக்கான வழிகளை தேர்ந்தெடுத்து தானே போக ஆரம்பிச்சிடும். ஒருத்தருக்கு குரு திசை நடக்குது, அப்போ நீங்கள் உடம்பை குறைச்சிங்கன்னா பணம் வருமா? வராது. ஏன்னா நேச்சராகவே குருவோட காரகத்துவம் குண்டு, கொழுப்பு கிரகம். நீங்கள் உடம்பை அப்போ போய் ஜிம்மில் குறைச்சிங்கன்னா பணம் வராது. உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காருங்க, ஆனால் பணமே வரமாட்டேங்குது. குரு திசை நடக்குன்னா உடம்பு வெயிட் போட்டு, அதுக்காக ஓவர் வெயிட்டு போடணும்னு சொல்ல, ஓரளவுக்கு உடம்பு பூசினாமல் இருந்தால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொல்கிறேன். சனி திசை நடக்குது, அப்போ என்ன செய்யணும்? உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தணும். யாரையும் மதிப்பு குறைத்து பேசக்கூடாது, நியாயமாக பேசணும். சனி ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறதோ, ஒரு ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கோ அந்த பாவத்தை பற்றி பெருமை பேசக்கூடாது. 2ல் இருக்குன்னு வச்சுங்க, நான் யார் தெரியுமான்னு கேட்கக்கூடாது. ஐயா எனக்கு என்னங்க ஐயா தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க அப்படிங்கிறத பேசணும். அது சரி. அப்போ நம்ம பெருமையே பேசக்கூடாதுன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கோ அந்த பாவத்தை பற்றி நீங்கள் பேசணும். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்க, என்ன தம்பி உனக்கு கடன் இருக்குது, எனக்கெல்லாம் எத்தனை கோடி இருக்குன்னு சொல்லணும். இருக்கோ இல்லையோ, காரணம் சூரியன் அந்த விஷயத்தை எதிர்பார்ப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்களை பேச ஜாதகம் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ பரிகாரங்களை நீங்கள் செய்யும்போது ஒரு விஷயம் நடக்குமானா நிச்சயமாக நடக்கும். ஒரு ரிஷப லக்னம் 7ஆம் இடம் என்னவா வரும்? விருச்சிக வீடாக வரும். செவ்வாய் ஆட்சி கூட ராகுவோடு இருக்குது.
சரி தானே? இப்போ அவருக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தியாக நடக்குது ஒரு லேடிஸ்க்குன்னு வச்சுங்களேன். இப்போ அவருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? கஷ்டம்தான். இப்போ செவ்வாய் திசை எத்தனை வருஷம்? 7 வருஷம் அப்படின்னு வச்சுப்போம். 25 வயசில் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வருதுன்னா இன்னும் 7 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்குமான்னு சொல்ல முடியுமா? வயசு என்ன ஆகிடும்? 32 வயசு ஆகிடும். அந்த களத்திர காரகர் தான் செவ்வாய் செய்ய போகிறான். அதுக்கு என்ன பரிகாரம் கொடுக்கலாம்? செவ்வாய் ராகுவோடு இருக்குது. பல்லை க்ளீன் பண்ணுமா, பல்லில் ஓட்டை இருந்தால் அடம்மா, பல்லுக்கு வைத்தியம் பாருமா, ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்டர்ன் என்ன ஆகும்? சக்ஸஸ் ஆகிடும். ஈஸி தானே? இது செய்கிறதுல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணி ஜெயிக்காத வரைக்கும் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி ஜெயிக்க வைக்க முடியாது. கரெக்டு தானே? இப்போ ரோட்டில் போகிறோன்னு சொன்னால் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியுமா? இதே சிஎம் சொன்னால் அது இயங்குமா இயங்காதான்? அப்போ சொல்லக்கூடிய இடம் பிரயோகம், ஏன்னா அவர் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார், நீங்களும் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தால் ஜெயிக்கும் பரிகாரம். நான் பரிகாரம்லாம் பண்ண மாட்டேங்க, ஆனால் என் கிளைண்ட்டுக்கு சொல்லுவாங்க பழிக்குங்க. எப்படி பழிக்கும்? ஏன்னா இவர் அந்த பேட்டனை இயக்கலை, பரிகாரங்கிற பேட்டனை இயக்கலை. கல்யாணமே ஒருத்தர் பண்ணலைங்க, கல்யாணத்தை பற்றி பேசுவாரா? ஏற்றுக்குவாங்களா? அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்காத வரைக்கும் இன்னொருத்தவங்களுக்கு சொன்னால் அது பலிதமாகாது. ஒரு புதன் திசை நடக்குது, நீங்கள் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லேண்ட் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, பத்திரப்பதிவு நடக்கும், யூடியூப்பில் பேசக்கூடிய அஸ்ட்ராலஜர் வருவாங்க, கம்யூனிகேஷனில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும், உங்களை சுற்றி வீட்டை சுற்றி சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா சின்ன பேப்பர் எடுத்து குயிப்பு எழுதுவீங்க, பேனா பாக்கெட்டில் வைக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு வரும். புதனோட காரகத்துவம் இயங்க ஆரம்பிச்சிடும். உங்களை இல்லையா இந்த புதன் திசையே நடக்குதுன்னா புதன் பேர் கொண்ட பெருமாள் பேர் கொண்டவங்க உங்கள் கூடயே வருவாங்க. இல்லை புதனோட நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டே ரேவதி இந்த நட்சத்திரக்காரவங்க நீங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். இல்லை புதன் இயங்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போவீங்க, லைப்ரரியாக இருக்கட்டும், அது மிடில் ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு பேங்காக இருக்கட்டும். பேங்குங்கிறது குருவோட புதன் சேர்ந்த அமைப்பு. ஏன்னா அங்கே வந்து கணக்கு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டே கணக்கு அட்டே தானே அது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் திசா புத்தி எப்படி இருக்கோ அந்த திசைக்கும் புத்திக்கும் நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா இது நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உங்கள் கிரக வலிமை தான் இந்த புத்தி சிறப்பாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு என் ஜாதகத்தை சொல்கிறேன். நான் விருச்சிக லக்னம், எனக்கு சூரியன் 6ல் உச்சம், குரு திசையில் சூரிய புத்தி, திசாநாதனுக்கு புத்திநாதன் 12லேருந்து திசை நடத்துகிறான். நான் ஒரு வருஷமே என் காரை எடுக்கவே இல்லை, ஏன்னா அது பெரிய பாவத்திலேருந்து உச்சமாக இருக்குது. கரெக்டு தானே? அப்போ நான் இயக்கிறேன்னா எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு உங்கள் பேட்டனை மாற்றுங்க. ஒரு வீடு கட்டணும், என்ன செய்யலாம்? அடிக்கடி வீடு கட்டக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்க, அந்த கர்மாட்ரான் இது எப்படிங்க ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு வளகாப்பு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதிகளை பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கும் வளையல் போடுவாங்க. ஏன்னா இதுதான் கர்மா காலச்சக்கரம். ஒரு பேட்டனை ஒருத்தவங்க இயக்கும் போது வேலை செய்யும். ஒருத்தவருக்கு திருமண பாவம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு ரூமில் இருக்காங்க, ஒரு 4 பேர் பேச்சுலர்ஸ் தங்கியிருக்காங்க, அவருக்கு கல்யாண காலமும் வந்துருச்சு, பொண்ணெல்லாம் பார்க்குறாங்க, கல்யாணம் நடக்கலை. அவரும் ஒவ்வொரு ஜோசியர்கிட்டே போகிறாரு, நடந்துருயா உனக்கு அருமையாக இருக்குது, திசா புத்தி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நடக்கலை. ஏன்? அவர் ரூமில் தங்கி இருக்கக்கூடிய யாருக்குமே கல்யாணம் நடக்கலை. அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம்? நீ ரூமை சேஞ்ச் பண்ணுப்பா, இல்லை கல்யாணம் ஆனவர்களோட போய் நீ ரூம் மேட் ஆகிடு, கல்யாணம் நடக்க நிச்சயமாக அவனுங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மை தானே? இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு எப்படி வளகாப்பு போடும்போது பக்கத்துலேருந்து பண்ணும்போது அடுத்தது அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுதோ, நீங்கள் பாருங்கள், படிக்காத ஒரு குழந்தைங்கள படிக்கக்கூடிய குழந்தைங்களோட சிரம படிப்பாங்கல்ல, இதுதானே லாஜிக்கு. இதே தான் ரியாலிட்டியாக தானே. இப்போ ஒரு வாத்தியார்கிட்ட போய் நம்ம பாடம் படிக்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு கற்றறிந்த வாத்தியார்கிட்ட போய் நம்ம பாடம் படிக்கும்போது அந்த பாடம் எப்படி ஏறுதோ, அப்போ நமக்கு எந்த விஷயம் இல்லையோ எங்கே இருக்கோ அங்கே தானே. இப்போ தண்ணி இருக்கிற இடத்துல தானேங்க நம்ம நீர் வீழ்ச்சி ஊற்றுற இடத்துல தானே போய் குளிக்க முடியும். தண்ணியே இல்லாத இடத்துல குளிக்கணும்னா நடக்குமா? பக்கெட்டில் தான் மொண்டு ஊற்றிக்கணும். அப்போ சந்திர திசை நடக்குதுன்னா நீர் வீழ்ச்சியில் குளிக்கலாம். சூரிய திசையில் நடக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கம் தொடர்புடைய ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்.
அந்த சூரியன் நல்லா இருக்கும் பட்சத்தில். அந்த சூரியன் நல்லா இல்லைன்னா அதுக்கான விஷயத்தை நீங்கள் தானமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சூரியன் என்ன அல்வா? எப்படிங்க அல்வா? சூரியனுக்கான தானியம் எது? கோதுமையில் இதை பண்ணுறது தானே அல்வா. அப்போ சூரியன் எங்கே உச்சம் பெறுறாரு? அங்கேயே பரணியும் இருக்கா? ஸ்வீட்டுன்னா சுக்கரம் தானே. அப்போ அல்வா கொடுத்தா வேலை செய்யுமா செய்யாதா? நிச்சயமாக செய்யும். அப்போ உங்களுக்கு கிரக வலிமையை பொறுத்து அந்த கிரகத்தை இயக்குங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் யாரோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திசையோ புத்தியோ சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். கேது திசை. கேது திசை இந்த ஐயாவுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா தம்பி? அவர் என்ன லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், என்ன லக்னம்னு வச்சுப்போம், மேஷ லக்னம். கேது எங்கே இருக்காருங்க? 4ல் இருக்கார். சரி, இவருக்கு கேது திசை. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? கேது திசை நல்லா இருக்காது, ஒடிக்கிடும், போயிடும், வரும்னு சொல்லுவாங்க. டார்ச்சர் பண்ணிவிடும், கேது ஒடிக்கணும். இவர் இப்போ எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்குங்க? என்ன புத்தி நடக்குது? சுய புத்தி நடக்குது. கேது திசை எத்தனை வருஷம்? 7 வருஷம். இந்த 7 வருஷம் அவர் என்ன சன்னியாசியாக போயிடுறதா? நல்லா புரிஞ்சுங்க. அவர் கேது திசை நல்லா வேலை செய்யும். காரணம் கேது தான் முடி. அவருக்கு முடியல பாருங்கள். அந்த திசையில் எதையாவது ஒன்று இழக்கணும். முடி எழுந்துட்டாரா? ஐயா சரியாக இருக்கா தப்பாக இருக்கா? கேதுன்னா முடிங்க, அவருக்கு முடியல. அப்போ அந்த விஷயத்தில் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார், இழந்துட்டார். இந்த கேது திசை பிரமாதமாக வேலை செய்யும். சரி, அந்த கேது எங்கே இருக்குது? 4ஆம் இடத்துல இருக்குது. காலர் இல்லாத சட்டை போட்டார்னா இந்த கேது திசை அவருக்கு சிறப்பாக வேலை செய்யுங்க. காலர் இல்லாத என்ன மாதிரி நெக்கு சட்டை போட்டார்னா கேது வேலை செய்யும். ஏன் அப்படின்னா கேதுங்கிறது என்னங்க? வால். தலை இருக்குமா? தலைங்கிற காலர் இல்லைன்னா உங்களுக்கு கேது திசை பிரமாதமாக வேலை செய்யும். சைனீஸ் காலர் சட்டையோ ரவுண்ட் நெக் டிஷர்ட்டோ போடுங்க. இது எப்போவுமே நான் போட முடியாதுங்க. செவ்வாய்க்கிழமை போடுங்க. செவ்வாயை போல் கேது செவ்வாய்க்கிழமையில் போடுங்க. காலையில் நான் வெளில போடுவேன், சாயந்தரம் போடுங்க, வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள், கேது திசை உங்களுக்கு பக்காவாக இருக்கும். நல்லா பாருங்கள், கேது திசை ஆரம்பிக்கும்போது தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள், ஜீவ சமாதி வழிபாடு, சன்னியாசி சாதுக்கள் யாரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவீங்க நீங்கள். உண்மையா இல்லையா? திருவோடி ஏந்திய சன்னியாசி பூரா உங்கள் முன்னாடி வந்து நிற்பான். பக்கத்தில் உள்ளவன்ட்ட போய் நிற்க மாட்டான், உங்கள்கிட்ட நிற்பான். எஸ்ஆர் நோன்னு கேளு தம்பி, நடக்கும். சரி, பெல்ட் போட்டிருக்கீங்களா? பெல்ட்டு போட்டிருக்கீங்களா? பெல்ட்டு போட்டால் கேது வேலை செய்யுங்க. ஏன் என்ன பண்ணி? பெல்ட்டு தாங்க கேது. ஒரு விஷயத்தை பிடிச்சி இழுக்கி கட்டுதில்ல. யார் கயிறு கட்டினா வேலை செய்யும்? இவர் கையில் இப்போ கயிறு கட்டினா தான் வேலை செய்யும். ஏன்னா கேது தான் கயிறு. இன்னும் பிரமாதமாக வேலை செய்ய சொல்கிறேன். நீங்கள் கோவிலுக்கு மணி வாங்கி கொடுத்து நல்ல நீட்டு கயிறை வாங்கி தொங்க விட்டு எப்போவுமே அடிக்க உங்களுக்கு கேது திசை பக்கா வேலை செய்யும். இது வேலை செய்கிறதுக்கு தான். இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா அவருக்கு கேது, இப்போ நம்ம பேட்டன் என்னென்னா அவருக்கு கேது திசை நடக்குது. இப்போ அவருக்கு 7 சுய புத்தி தான் நடக்குது. இன்னும் 6 வருஷ காலம் இருக்குது. 6 வருஷம் அவர் சம்பாதிக்காமல் வீட்டை விட்டு சன்னியாசியாக போயிட்டாருன்னா அவர் ஃபேமிலிக்கு யார் சாப்பாடு போடுவா? அப்போ இந்த கேதுவை அவருக்கு சுபத்தன்மையாக மாற்றணும். அப்போ கேதுவோட பேட்டனை அவர் இயக்கணும். முடியல, தாடியை வளங்க லைட்டா. புரியுதா இல்லையா? நல்லா பாருங்கள், அதை தான் கர்மா விடாதுங்க. சுக்கரனோட கேதா? தாடியை வளர்த்து அழகுபடுத்துங்க. சுக்கரனோட கேது. ஏன்னா கேதுன்னா தாடி, சுக்கரன்னா அழகு. ட்ரிம் பண்ணி அழகாக வைங்க. சுக்கரன் கேது பிரமாதமாக வேலை செய்யும். சுருக்கு பை பயன்படுத்துங்க, உங்களுக்கு இந்த கேது திசை பக்கா வேலை செய்யும். பணத்தை சுருக்கு பையில் வச்சு டைட் பண்ணுங்க. வீட்டில் கூட பயன்படுத்துங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் மணிகிட்ட கூட சொன்னேன், தம்பி ஏடிஎம் இருக்கு இல்லையா, ஏடிஎம்மு அது வந்து சுக்கரன் ராகு தம்பின்னு. இல்லை சொன்ன, எப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாவில், தம்பி பாம்பு தான் என்ன செய்யும்? வாயை திறக்கும். நீ ஏடிஎம்மில் பின் நம்பர் போட்டு பாஸ்வேர்டெலாம் போட்டு பணத்தன்மை வாயை திறக்கும் தம்பி, பணம் வெளில வந்துடும். ராகு தான் செலவாளி. நீ எடுத்த ஏடிஎம் எடுத்து என்ன வீட்டில் போய் இன்னும் திரும்ப அக்கௌண்ட்டில் போட போகிற, வீட்டுக்கு தான் அதை வாங்க போகிற. அதே சமயத்தில் பணத்தை டெபாசிட் பண்ணி தம்பி, வாயை திறக்கும், உள்ளே வச்சா லாக் பண்ணி உள்ளே உன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அப்போ சுக்கரன் ராகு பணத்தை செலவழிக்கும், சுக்கரன் கேது சேமிக்கும். இந்த கான்செப்ட் படி தான் பாட்டிங்கெல்லாம் சுருக்கு பையில் பணம் சேர்த்தாங்க. சுருக்கு பையில் பணம் சேர்த்தவங்க எல்லாருமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனாங்க.
பாருங்க, நான் சொன்னது தப்பா சரியா? அவர் சுருக்கு பையில காசு வச்சு தான் ஏன் அவருக்கு வேலை செஞ்சுருக்கேன்னா, அவருக்கு ஜாதகத்திலே சுக்கிரன் கேதுங்க. இது கிரக சேர்க்கை இருந்தால் தான் வேலை செய்யும். இந்த சுக்கிரன் கேது அவருக்கு 4ல் இல்லை 8ல் இருக்குது. என்ன செய்யலாம் ஐயா? சொல்லுங்கய்யா வீரராகவன் ஐயா. 8ஆம் இடம்ங்கிறது என்ன? மரணம். ஒரு மரணம், ஒரு விஷயத்தோட ஜனனம். கர்ப்பப்பை சம்மந்தமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவர் உதவி செஞ்சார்னா ஜெயிக்கும். 8ஆம் இடத்துல இருந்தால் இல்லை. கரெக்டாக தப்பா? யூட்ரஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நடக்கும். அதே போல் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நடக்கும். கிட்னி ஃபால்ட்டு உள்ளவங்களுக்கு உதவி செஞ்சால் நடக்கும். சுக்கிரன்னா கிட்னியா? கரெக்டாக இல்லையா? அப்போ பாருங்க, அவர் எல்லாத்தையும் கேட்குறாருங்க. அவர் வெற்றியாளருங்க. அவர் கே திசை பக்கா வேலை செய்யுங்க. ஐயா நான் சொல்ல சரியாக இருக்கா இல்லையா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் கிரகம் வலிமை பெற்றிருக்கு. அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்திற்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் வேலை. நான் எல்லா கோயிலுக்கும் போனேங்க, வேலை செஞ்சால் நடக்காதுங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முதல்ல டோட்டலாக பிரிக்கணும். நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் எந்த கிரகம் பணத்தை கொடுக்க போகுது, எந்த கிரகம் வாழ்க்கையை கொடுக்க போகுது, அதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நீங்கள் டோட்டலாகவே அந்த கிரகமாகவே மாறிடணுங்கிறேன். புரியலையா? எல்லாத்துலேயும் நீங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு, தம்பி நீ பிறந்த தேதி என்னப்பா? 21னா கூட்டுத்தொகை என்ன? 3. உன் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? இருந்தாருன்னா எங்கே பார்ப்பாரு? லக்னத்தை பார்ப்பாரு. அப்போ குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்காரா? தம்பி மணி, உங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், மணி ஒல்லியாக இருக்காப்லையா குண்டாக இருக்காப்லையா? வயிறு ஒல்லியாக இருக்கா குண்டாக இருக்கா? அவருக்கு குரு நல்லா வேலை செய்யும். அவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுங்கள். நம்மள்கிட்ட சொல்கிறார் இல்லைன்னு, நேச்சராகவே அவர்கிட்ட காசு இருக்கும். யானையை கட்டி தீனி போடுறாரு பார்த்தீங்களா? அப்போ குரு நல்லா இருக்கும்போது அவரால் பணம் சேமிக்க முடியும். நல்ல விஷயம். ஏன்னா இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, ஒரு கிரகம் நல்லா இருக்கும்போது அவர்கிட்ட பணம் சேருமா சேராதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வீரராகவன் ஐயா சாப்பிடும்போது கேட்டார், ஐயா எனக்கு 2ஆம் இடத்துல சூரியன்யா, நம்ம என்ன பேட்டர்ன் இயக்கணும்? ஐயா நீங்கள் எந்த பொருளை சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிடுங்க நடக்கும். அதே போல் வளவள குலவ அவர் பேச மாட்டார். நீங்கள் பாருங்கள், அவர் பேசும்போதே மேட்ரை மட்டும்தான் பேசுவார். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்களுக்கு சூரியன். ஏன்னா சூரியன் ஹானஸ்ட்டு, சூரியன் தான் டிகினிட்டி, சூரியன் தான் டிசிப்ளின், சூரியன் தான் அதிகாரம். ராஜா மட்டும்தான் ஒருத்தன் அதிகாரம் பண்ண முடியும். ஒரு சேவகன் போய் அதிகாரம் பண்ண முடியுமா? அப்போ அவரோட வார்த்தைகளில் பெர்ஃபெக்ஷன் இருந்தால் சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். ஐயா அப்படி தான் இருக்கேன், நல்லா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் கிரக வலிமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்தில் இந்த கிரகம் நல்லா இருக்கு. ஏன் அப்படின்னா, பல பேர் மினி மில்ஸ் மாதிரி எல்லா கோயிலுக்கும் போயிடுவான், எதுவுமே வேலை செய்யாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோயிலே கிடையாக கிடக்கிறவனுக்கு அடுத்த வேலை சோறு இருக்காது. கோயிலுக்கு போகிறது தப்பு இல்லை, என்னைக்கு போகணும், எந்த நாளில் போகணும், எந்த எனர்ஜியை வாங்குறதுக்காக நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்குது. இப்போ பழனி போனால் என்ன ஃபுல் எனர்ஜி வாங்கிட்டு வரலாம், செவ்வாயோட முழு எனர்ஜி வாங்கிட்டு வரலாம். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் 6, 8, 12 இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்கள் பழனி போய்ட்டு வந்தால் என்ன நடக்கும்? பழனி போயிட்டு வந்தங்க, படியில் வழுக்கிட்டேன், கால் முறிஞ்சிக்கிச்சின்னு சொன்னவங்கள பார்த்துருக்கீங்களா? பழனி போயிட்டு வரும்போது வழுக்கி விழுந்தோன்னு சொன்னவங்க இருக்காங்க, வண்டி ஆக்சிடெண்ட் ஆனவங்க இருக்காங்க. நீங்கள் ஒன்று கேட்கலாம், சாமி பார்க்காத. அவர் கரெக்டாக அவர் வேலையை என்னை பார்க்க வந்து என்னோடய எனர்ஜி செவ்வாயோட எனர்ஜி கொடுத்துட்டாரு. அது எந்த பாவத்தில் இருக்கோ அது வெளிப்பட்டுருச்சு, அவ்வளோதான். தம்பி கரெக்டாக இல்லையா? சரிதானே? சபரிமலை போயிட்டு வந்து எத்தனை வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நம்ம சாமியை கோச்சு கூட, நீ என்னை பார்க்க வந்ததுக்கான பலம் உன்னை எனர்ஜியை கொடுத்துட்டேன். அந்த எனர்ஜி 6, 8, 12 இருந்தால் அதை தானே வெளிப்படுத்தி கொடுக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் கிரக வலிமையை தெரிஞ்சுங்க. அது நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அது சார்ந்த விஷயங்களுக்கு செய்யுங்க. ஐயா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வீரராகவன் ஐயா, உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குதுங்க? புதன் புத்தி நடக்குது. புதன் யார் நட்சத்திர சாரத்தில் இருக்கார்? சந்திரனோட அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ நீங்கள் கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, அவருக்கு இந்த புத்தி ஸ்லோவாக தான் வேலை செய்யும். ஆமாண்ணா இல்லையான்னு கேளுங்க. ஏன்னா ஒரு சந்திரனோட காரகத்துவத்தை மதிக்கலைன்னா அது இயக்கலை. நீங்கள் உங்கள் வீட்டில் கேலண்டர் டெய்லி ஷீட்டை கிழிப்பீங்களா? ஒன்றை இயக்குறார். அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. அப்போ உணவுன்னு சொல்லக்கூடிய தண்ணி நல்லா குடிப்பீங்களா?
குடிப்பார். உணவு பழக்க வழக்கத்தை அவர் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணார்னா ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் அவர் முக்கியமான முடிவுகளை மாலை 6 மணிக்கு மேலே சூரிய உதயத்துக்கு அப்புறம் சந்திரன் வந்ததுக்கப்புறம் எடுத்தார்னா சக்ஸஸாக இருக்கும். கரெக்டா இல்லையா? நடக்கும். முதல்ல நம்ம ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கய்யா, அதை நம்ம இயக்கணுங்கய்யா. 1000 ஜோசியர்கிட்ட போனாலும் பலன் சொல்லுவாங்க, எப்படி இயக்குவீங்க? நான் போய் நிலாவில் போய் சந்திரனை அடுத்துட்டு வந்துடும் அப்படிலாம் இல்லைங்க. அந்த காரகத்துவம் இந்த பூமியில் நிறையா இருக்குது. சந்திரனோட புத்தி அவர் அடிக்கடி தண்ணி அவர் குடிக்கலைன்னா குடிங்கன்னு சொல்ல போகிறோம். சரி, இப்போ இருக்கே அதே சந்திரன் கெட்டு 6-8 பண்ணலாம் மறைஞ்சி சந்திரனோட ராகுவோ சந்திரனோட கேதுவோ இணைஞ்சிருந்தால் அவர் என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணுமா, தண்ணி கொடுக்கணுமா? தண்ணி கொடுக்கணும். தண்ணி எப்படிங்க தானம் பண்ணுறது? எத்தனையோ ஆசிரமங்களுக்கு ஒரு RO வாட்டர் வாங்கி கொடுத்தா தண்ணி தானங்க. இந்த வெயில் எவ்வளோ தவிக்குது. இப்போ மீட்டிங் காலிலேருந்து எத்தனை அஸ்ட்ராலஜர் பேசுகிறாங்க. ஐயாவை சொல்ல அவர் எல்லாம் செய்வார். உங்களுக்கே எப்படி இருக்குன்னா, ஐயா நான் வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு கேஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஒரு 20 பாட்டில் இருக்குமா, தம்பி வாங்கிட்டு வந்தியே 30 பாட்டில். எல்லா அஸ்ட்ராலஜரும் குடிக்கும்போது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் இயங்குமா இயங்காதா? எல்லாருக்கும் 2ஆம் பாவம் இயங்கிட்டுனா உங்களுக்கு 2ஆம் பாவம் இயங்க போகுது. கோபிநாத்தோட ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அது எல்லோரும் பார்ப்பீங்களா? நீங்கள் எல்லாருமே வீடியோவாக பார்ப்பீங்க, நான் அதை ஜோதிடமாக பார்ப்பேன். கோபிநாத் கேட்பார், என்னைக்காவது ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கோ மெர்ச்சன்டைஸ் பென்ஸுக்கோ விளம்பரம் போட்டிருக்கானா தம்பி? ஏன் ஒரு மெர்சடிஸ் பென்ஸோ லேண்ட் ரோவரோ ரோல்ஸ் ராய்ஸாக வாங்குறவன் உட்காந்து விளம்பரம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா அவன் ஒரு நிமிஷத்தை கூட காசாக்குன்னு நினைப்பான். அப்போ நீங்களும் ஜெயிக்கணும், பெரிய ஆளாகணும்னா நீங்கள் பெரிய ஆட்களோடு இருக்கணும். இப்போ ஜோதிடராக நீங்கள் ஆகணும். இந்த மீட்டிங் வந்தால் நிறைய ஜோதிடர்களை நீங்கள் பார்க்க தானே ஜோதிடர்களாக மாறுறீங்க. அதுதானே உண்மை. அப்போ அந்த பேட்டர்ன் இயங்க தானே அந்த அமைப்பு ஏற்படும். இப்போ இங்கே ஜோதிடர்களும் இருக்காங்க, ஜோதிடத்தை பார்ட் டைமாக வச்சுட்டு வேறு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களோட சக்கரங்கள் கர்மாலாம் இயங்க ஆரம்பிச்சிருமா? குரு திசை உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுங்களேன், உங்கள் குழந்தை எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க. குரு திசை பக்கா வேலை செய்யுங்க. சிம்பிள். குழந்தை அழுவை விட்டு வாங்கி கொடுக்காதீங்க. எப்போ உனக்கு என்ன வேணும்? சாயந்தரம் வரும்போது என்ன வேணும்? ஸ்வீட் சாப்பிட்றியா, புரோட்டா வேணுமா, காஃபி வேணுமா? நீங்கள் கேளுங்க. குழந்தை மகிழ்ச்சியோடு சாப்பிட குரு வேலை செய்வார். உண்மையிலே தம்பி, குரு உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் குழந்தைங்களை சிரிக்க விட்டுக்கிட்டே இருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுக்கிரன், ஆமாம், சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கா இல்லையா? இப்போ சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்தால் என்ன சொல்கிறாங்க? பெண் சாப்பிடணும் ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க. ஆனால் சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கா இல்லையா? எப்படி? ஒரு சுக்கிரன் தான் சந்திரனாக மாறக்கூடிய தகுதி உடையவள். சுக்கிரன் மனைவி தான் உங்கள் குழந்தையை சுமக்கக்கூடிய தாயாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அமைப்பு. அப்போ எல்லா கிரக சேர்க்கைகளும் கெட்டது மட்டுமே செய்யாது. நீங்கள் எந்த பாவத்தில் இருக்கோ நல்ல பாவமாக இருந்தால் அதை நீங்கள் இயக்கணும். இப்போ ஐயா பார்த்திபன் ஐயா என்ன சொன்னார்ல, நான் ஃபுல் பேட்டர்ன் சூரியன்யா, நான் சூரியனை தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா ஹானஸ்ட்டாக இருக்கவங்களால் மட்டும் தான் சொல்ல முடியும். நான் ராகுங்கிறவன் நான் ராகுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் ராகுவும் அவனுக்கு தேவை, குருவும் தேவை, சுக்கிரனும் தேவை. காரணம் அவர் அந்த மாதிரி இயக்குறார். குரு அதாவது சூரியன்னா ஆபரண கிரகம். அவர் எங்கேயாவது மெட்டலில் போட்டிருக்காரா? எல்லாமே கோல்டில் போட்டிருக்கா. அப்போ அந்த பேட்டர்னை இயக்குறாரா? அவர் அரசு அதிகாரி வர. அப்போ நேச்சராகவே அது இயங்குதான். எத்தனை அரசு அதிகாரியை ஒரு நாளைக்கு சந்திப்பார். அப்போ அவர் ஒரு சார்ட் போட்டு தான் ஜாதகத்தில் நான் என்னவா நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் 12 கிரகங்களும் இருந்தால் ஒரு கிரகம் தான் உங்களை டியூன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த கிரகத்தை பிடிச்சி அதுக்கான விஷயத்துக்கான தீனியை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஒரு சூரிய திசை நடக்குது. அப்போ நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்தா எல்லாருக்கும் என்ன வாங்கி கொடுக்கலாம்? வால் கிளாக் வாங்கி தானமாக கொடுங்க. ஒரு புதன் திசை நடக்குது, என்ன வாங்கி கொடுக்கலாம்? செடி வாங்கி கொடுக்கலாம். கொஞ்சம் காசு இருந்தால் ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போனால் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். சரி, இதை பாவ ரீதியாக இயக்கலாமான்னா இயக்கலாம். 1ஆம் பாவம் உங்களுக்கு வேலை செய்யணும். நான் யாருன்னு தன்னோட ஆளுமையை நான் நிரூபிக்கணுங்க. எனக்கு 1ஆம் இடத்துல தாங்க சூரியன் திசை நடத்துது அப்படின்னா என்ன செய்யலாம்?
உங்கள் கிளாஸ் போடுறீங்களா, கண்ணாடி, கண்ணாடியை நல்ல கோல்டு ஃப்ரேமில் போடுங்க, சூரியன் பக்காவே இயங்குவார் கண்ணாடி. இதே சந்திரன் இயக்கணும், என்ன செய்யலாம்? நீங்கள் ஃபுட்டு டொனேட் பண்ணுங்க, தானம் கொடுங்க. செவ்வாய் இயக்கணும், என்ன செய்யலாம்? சீருடை பணியாளர்களுக்கு உதவி செய்யலாம், பிளட் டொனேட் பண்ணலாம். தீயணைப்பு துறையினருக்கு ஒன்றும் வேண்டாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கிட்டே ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டூல் இருந்தால் எடுத்து போட்டால் அதுவே உதவிங்க. நீங்கள் போய் அதைத்தான் செய்யணும், ஆம்பூர் பிரியாணி தான் வாங்கி கொடுக்கணும்லாம் இல்லை, அதுவும் பரிகாரம். சரி, கிரக காம்பினேஷனுக்கும் பரிகாரம். யாரெல்லாம் கறி வெட்டுறதை பார்த்தா ரொம்ப சிறப்பு? செவ்வாயோட ராகுவோ சனியோட ராகுவோ இருந்தால் அவங்க கசாப்பு கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அது உங்கள் ஜாதகத்தில் நல்ல பாவத்தில் இருக்கும் பட்சத்தில், இயற்கையாகவே 2 பேரும் பாவி, அவன் 2 நாள் உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் இருந்தால் இதை செஞ்சால் உங்கள் தொழில் பெருகும். இதே 6-8 பண்ணல இருந்தால் கசாப்பு கடைக்கு போய் கறியை வாங்கி நீங்கள் யாருக்காவது நாங்கள் சமைச்சு சாப்பிடுங்கன்னு கொடுக்கணும். சனி திசை நடக்குது, சனி செவ்வாயோட நட்சத்திரத்தில் திசை நடத்துகிறாரு. அவங்க என்ன தானம் கொடுக்கலாம்? ஹேர் கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோள் வாங்கி தானம் கொடுக்கலாம். ஐயா, அந்த மாதிரி பரிகாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? இந்த பரிகாரம் வேலை செய்யாதான்? செஞ்சு பார்த்தா தெரியும். சரி, இது நீங்களே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லட்டுமா? இப்போ வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம வீட்டில் மூதாதையர்கள் தர்ப்பணம் கொடுக்க வராங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன தானம் கொடுப்பீங்க? எண்ணெய் சட்டி தானம் கொடுப்பீங்களா? எண்ணெய் சட்டி என்ன காரகத்துவம்? சனி காரகத்துவம். கொடை வாங்கி தானம் கொடுப்பீங்களா? கொடை சனியோட காரகத்துவமா? நட்சத்திரத்தில் அது அனுஷமா? செருப்பு வாங்கி தானம் கொடுப்பீங்களா? அது சனியோட ஆதிக்கமா? உட்கார்றதுக்கு சப்பலா கட்டை வாங்கி கொடுப்பீங்களா? அது 8ஆம் பாவத்தை தானே பெடெக்ஸை தானே வைக்கிறாரு, 8ஆம் பாவம் தானே இயங்குது, அதை வாங்கி கொடுக்குறீங்களா? அப்போ உங்களே தெரியாமல் இந்த பரிகாரங்கள் இயக்குறீங்களா? காரணம் எல்லாமே சனி தான். பித்ருக்களோட எல்லா பரிகாரத்தையும் எப்படி வச்சுருக்கான் பாருங்க, இருக்கா இல்லையா? அப்போ உங்களையே தெரிஞ்சோ தெரியாமல் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களா இல்லையா? சரி, அதே போல் யாருக்கெல்லாம் பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப நேரம் பாத்ரூமில் யார் இருந்தால் ரொம்ப நேரம் பணம் வரும், யார் ரொம்ப நேரம் இல்லைன்னா பணம் வரும்? 8ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் பாவர்களோட தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா, பாத்ரூமில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நேரம் இருந்தால் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். 8ஆம் அதிபதி கெட்டு இயற்கை பாவரோடையோ சேர்ந்து அவன் சாரம் கொடுத்தவனும் 6-8 பண்ணல மறைஞ்சிருந்தா அவன் பாத்ரூமில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் ஆயுள் தீர்க்கம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி என்ன கிரகம்னு பார்க்கணும். 8ல் சுக்கிரன் இருக்குங்க, அவங்க பாத்ரூம் எப்படி இருக்குன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் பாத்ரூம் மாதிரி இருக்கணும். பாத்ரூமில் பரிகாரமா? எல்லாமே பரிகாரம் தான். டாக்டர்கிட்ட போனோன்னு என்ன கேட்குறான்? யூரின் டெஸ்ட் எடுத்துருவா, மோஷன் டெஸ்ட் எடுத்து. என்னங்க டாக்டர் இதெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம என்ன இன்புட்டாக ராகு உள்ளே போடுறோமா, கேது அதை தான் அவுட்புட்டாக வெளில தள்ளப்போகுது. வாழ்க்கையே ராகு கேது தான், உண்மையா இல்லையா? டிஎன்ஏ வேலை செய்யணுனாலும் ராகு கேது தேவை, ஒரு மனுஷனோட ஆயுள் வளர்னாலும் ராகு கேது தேவை. ஏன் அப்படின்னா, உணவை உள்ளே போட்டால் அது டைஜஷன் ஆகி குடலுக்குள்ளே போய் மோஷனாக தள்ளி வந்ததுனாலும் டோட்டலாகவே வாழ்க்கை ராகு கேதுக்குள் தான் நடங்குகிறது. ராகு கேதுல தான் இருக்குது. நீங்கள் டாக்டர் சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? ராகு கேது தான். பாம்பு பின்னி இருக்கு, ஏன்? ராகு கேது. அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். அப்போ அது எப்படி இருக்குங்கிற நீங்கள் இயக்கணும். ட்ரெஸ்ஸு போட்டால் வேலை செய்யுமா? வேலை செய்யுமே. ரஜினிகாந்த் ஜாதகம் வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அவர் சிம்ம லக்னம். ரஜினிகாந்த் எதில் ஃபேமஸ்ஸு? அவரோட பேச்சு எப்படி இருக்குங்க? ஏன்? அவருக்கு 2ஆம் இடத்துல சனிக்கேது இணைவுங்க. பேச்சு ஸ்பீடாக இருக்கும். ஏன் ஸ்பீடாக இருக்குது? அது புதன் வீட்டில் இருக்குது. புதன் தான் காற்று கிரகம். என்ன செய்வார்? அடித்து ஊதுறாருன்னா சனிக்கேது இணைவு வளையமாக போகும்.
மோன நிலை. சனி ராகு ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டு, சனிக்கு எது மோன நிலை. நல்லா புரிஞ்சுங்க. அவர் இல்லற சன்னியாசி தானே, கரெக்டாக இல்லையா? ஒரு இதை கூட நான் வந்து பார்த்திபன் ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஒரு மனுஷன் என்ன செய்யறானோ அதுதான் பேட்டர்ன். அருணாச்சலம் படத்தில் அவர் கட்சியை ஆரம்பித்து கட்சியை கழிச்சிருவார். அதே மாதிரியே வாழ்க்கையில் கட்சியை ஆரம்பித்து கட்சியை கழிச்சவர் ஒரு தம்பி. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நல்லா பாருங்கள், எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் சக்ஸஸ் ஆனது காரணம் என்னென்னா அவரோட ஃபார்முலாவே சக்ஸஸ் ஃபார்முலா. ஏன் அப்படின்னா நம்ம எம்ஜிஆர் ரசிகன் இல்லை, நம்ம ஜோதிடத்தோட ரசிகன். அவர் பேட்டனாக என்னென்ன ஃபாலோ பண்ணாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் பவகர்ணம் நேச்சராகவே சிங்கம் வளர்த்தார். அவர் ரேவதி நட்சத்திரம், அதுக்காக அவர் குதிரையில் வந்த படமெல்லாம் மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. கரெக்டாக இல்லையா? அவர் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்தை பரிபூர்ணமாக இயக்குனார். சரி, இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகரில் இருக்கக்கூடிய அறுபடை முருகன் கோயில் எல்லாருக்கும் தெரியுமா? அது எம்ஜிஆர் கட்டினது. மகா பெரியவர் சொல்லி எம்ஜிஆர் கட்டின கோயில். ரேவதிக்கு 6வது நட்சத்திரம் மிருகசிருஷம் சித்திரை விட்டோமா? அப்போ செவ்வாயோட நட்சத்திரத்தை இயக்கியிருக்காரா? அப்போ எப்போவுமே நீங்கள் ஜெயிக்கணும்னா ஜெயித்தவங்களோட ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். அதை நாம் செய்யணுமா இல்லை அந்த வாழ்க்கை ஃபுல்லாக டொனேட் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை ஃபுல்லாக நான் பரிகாரம் பண்ணணுமா? ஆமாம், 3 வேளை சாப்பிட்றோம்ல, டெய்லியும் தானே குளிக்கிறோம், டெய்லியும் தானே சட்டை மாற்றுறோம். அப்போ பரிகாரம் பண்ணுறது இல்லையா? நல்லா இருக்குன்னா பண்ணுறோமா இல்லையா? எல்லாருக்கும் என் டைமே இல்லைன்னு. அம்பானிக்கும் 24 மணி நேரம் தான், அதானிக்கும் அதே 24 மணி நேரம் தான், மோடிக்கும் அதே 24 மணி நேரம் தான். நமக்கும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணணும். சரி, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருக்காரு. இவன் பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணவும் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. சூரியன் கெட்டு போயிட்டார். நீங்கள் 10:01 போகணுன்னா 10:02 போகணும். 10:30 போனால் அவன் வேலை நடக்காது. அப்போ நேச்சராகவே அந்த ஹேபிட்டை மாற்றிக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிருக்கு. நீங்கள் தான் 2 பக்கெட் தண்ணிக்கு 4 பக்கெட் தண்ணி போட்டு குளிக்கணும். ட்ராவலில் போகிறீங்க, அந்த ட்ராவல் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், எந்த விதத்துலையும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னா ஒரு தண்ணி பாட்டிலை வாங்கி எடுத்து குடிச்சிட்டு மூடி தூக்கி போட்டு போகணும். செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஒரு செங்கலை உடச்சி போட்டு போங்க. கெட்டு போயிருக்குன்னா புதன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கு, என்ன செய்யலாம்? அடிக்கடி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். பேப்பர்னால் என்ன? புதன் தானே. அப்போ நீங்கள் அந்த பேப்பரை அடிக்கடி யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. குரு கெட்டு போயிருக்காரு, என்ன செய்யணும்? ஒன்று வேணாம், கோவிலுக்கு நெய் வாங்கி தானமாக கொடுங்க. சுக்கிரன் கெட்டு போயிருக்கு, ஸ்வீட் வாங்கி தானமாக கொடுங்க. சனி கெட்டு போயிருக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. ராகு கேது, வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும். அப்போ உங்கள் ஜாதகத்தோட பேட்டர்ன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசைக்கான வாழ்வியல் பரிகாரங்களும் கோவில் பரிகாரங்களும் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் வந்தே தீரும். இதில் 100% உண்மை. நான் எக்ஸ்பிளைனே நேரில் வச்சு பண்ணிட்டேன். சரிதானே ஐயா? நன்றி, வணக்கம்.